காலையிலேயே ராணுவ ஒரே அக்கப்போர் பண்ணிட்டுருக்காரு. நான் தான் குக் பண்ணுவேன் எல்லாத்துக்கும்னு. எல்லாரும் அவரை டீஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீ குக் பண்ண வேண்டாம், நீ வச்ச சிக்கனை சரி பண்ணவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேட்மேன் சார் வச்ச சிக்கனை கூட நாங்கள் சரி பண்ணிட்டோம், ஆனால் உன்னோட சிக்கனை ஒன்றுமே பண்ண முடியலடா, நீ குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் முத்துக்குமரன் வராரு. முத்துக்குமரன் வந்த உடனே தீபக் அண்ணா முத்துக்குமரனுக்கு அவரோட ஜாக்கெட்டை போட்டு விட்டு அழகு பார்க்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். உடனே நீ விடுனே, நான் அங்கே போய் மடித்து வச்சிடறேன், உனக்கு தானே இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஆனால் தீபக் அண்ணா அதை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகுறாரு. நமக்கே ஒரு மாதிரி இமோஷனல் ஆகுது அதை பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க கவுபாய் மாதிரி இருக்குது. நாங்கள் சும்மா ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காங்க கவுபாய் மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே முத்துக்குமரனும் வந்துட்டு அப்படியா, கவுபாய்னா என்னதுப்பா, மாடு மேய்க்கிற பையனா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆக்சுவலாக கவுபாய்னா ஹார்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. உடனே போதும் தெரியும், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் சிரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃபன் மொமெண்ட் ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை நடக்குது. அது ஒரு சின்ன பிரச்சனை தான், பட் அது ஃபன்னாக நடக்கிற மாதிரி நைஸாக மாறி 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 எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி. அது என்ன அப்படின்னா, பவித்ரா வந்து மீதம் இருக்கிற வாழைப்பழத்தை தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டாங்க போல இருக்கு. முத்துக்குமரன் வந்துட்டு வாழைப்பழத்தை தேடிக்காரு சாப்பிட்றதுக்கு. அதை காணும் அப்படின்ன உடனே ஐயோ நான் வச்சு இந்த வாழைப்பழத்தை எங்கே காணுமே அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நான் ஸ்டோர் ரூமில் வச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் ஆர்ஜே ஆனந்தியும் அடப்பாவி எதுக்கு நீ வாழைப்பழத்தை போய் இதில் போய் வச்ச அப்படின்னோடனே கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், மிச்சத்தை எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் அனுப்பிட்டேன், இங்கே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலன்னா வெளியில் யாராவது சாப்பிடுவாங்க அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தியும் முத்துக்குமரனும் சொல்கிறாங்க வெளியில் அவங்களுக்கு வேறு கூட கிடைக்கும், நமக்கு கிடைக்காது அப்படின்னு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க நமக்கு என்ன 2 days கழித்து வெளியே போய் நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னோடனே இந்த இப்படி தான் பேசாதீங்கன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. இங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வாழைப்பழங்கிறது நிறைய பேத்துக்கு வேறு விதமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எல்லாருமே சாப்பிடுவாங்க, நீங்கள் இப்படி தூக்கி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே சிரிச்சுட்டே தான் பேசுகிறாங்க. உடனே பவித்ரா வந்துட்டு ஐயோ ஒரு பொருள் இருக்கும்போது அதுக்கு யாருமே மரியாதையே கொடுக்க மாட்டீங்க, அதை நான் எடுத்து வச்சுட்டேன்னா ஐயோயோயோ எல்லாரும் சேர்ந்து அடிக்க வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க ஏய் நீ கரும்பு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கரும்பை மட்டும் எவ்வளோ சேஃபாக எவ்வளோ கரும்பு எடுத்து வச்சுருக்க, ஆனால் உனக்கு வாழைப்பழம் நீ சாப்பிட மாட்டே, அதனால நீ ஸ்டோர் ரூமில் வச்சு அனுப்பிட்ட, இதுதாண்டி ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. உடனே ரயான் சொல்கிறாரு இதை தான் இவ இப்படி பண்ணுறாளா, ஓ பவித்ரா இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு பவித்ரா அப்படின்ட்டு ரயானும் சிரிச்சுட்டே தான் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி எல்லாருமே சிரித்து மாறி மாறி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ பவித்ரா வந்து ரயானை சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒழுங்காக பாத்ரூம் க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, போயிட்டு 5 minutes வந்துடுற அப்படின்னோடனே ரயான் சொல்கிறாரு ஓ இப்படி நீங்கள் என்னை தப்பாகவே காட்டாதீங்க, என் ஃப்ரெண்டு ஜாக்லின் வந்து 2 minutes போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்டோர் ரூமில் பிக் பாஸே அந்த இதை கொடுத்து விட்டார் போல இருக்குது, வாழைப்பழத்தை திரும்ப கொடுத்து விட்டுட்டார் போல இருக்குது. உடனே நல்ல வேலை பிக் பாஸ் திரும்பி கொடுத்து விட்டார், இப்போ எல்லாரும் சேர்ந்து நான் சாவடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்கிறாங்க. உடனே திரும்பவும் ஆனந்தியோ முத்துக்குமரன்னு சொல்கிறாங்க இப்படி தான் நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறோம், அதை என்ன நாங்கள் உங்களை சாவடிச்சிருப்போமா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் கேட்டால் நாங்கள் சாப்பிட்ற பழத்தை எடுத்து நீங்கள் பண்ணது தப்பு, தந்த தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தவங்கள சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஆனந்தியும் சொல்கிறாங்க. அதுக்கு பவித்ரா வந்து சொல்கிறாங்க எப்பயும் ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது, நான் அமெரிக்காவில் வேலை பார்த்துருந்தேன்னா எனக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டே பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஆனந்தி சொல்கிறாங்க இந்த அம்மா பாட்டியெல்லாம் வீட்டில் திட்டிகிட்டே தான் வேலை பார்ப்பாங்க, நீயும் அதே மாதிரி திட்டிகிட்டே வேலை பார்க்குற, நீ அடுத்தவங்களை குறை சொல்லிவிட்டு நீ நாங்கள் குறை சொல்கிறோம் நீ சொல்லிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரனும் சொல்கிறாரு பாட்டு பாடிக்கிட்டே வேலை பாருங்கள், புலம்பிக்கிட்டே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரயானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒரு கான்வர்சேஷன் வாழைப்பழ சண்டை காலையில் நடந்துச்சு. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.